ஒரு துப்பட்டா போட்டு போனது ஒரு குத்தமாயா? துப்பட்டாவ கழட்டி வச்சுட்டு தான் உள்ள போணும்னு சொல்றீங்க. என்னப்பா நியாயம்? இப்படி சொல்ற மாரி தான் நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. நேத்து தமிழக தொல்லியல் துறை சார்பா ஒரு பெரிய கருத்தரங்கம் ஒண்ணு சென்னை எழும்பூர்ல நடந்துச்சு. இந்த ஒரு கருத்தரங்கத்துல கலந்துக்கிறதுக்காண்டி நெறைய பொண்ணுங்க போயிருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, பிளாக் கலர் ஷால் போட்டுட்டு போயிருக்காங்க. உடனே அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "இதோ பாருங்க, பிளாக் கலர் ஷால்லாம் போட்டுட்டு வந்தா உங்களுக்கு உள்ள அனுமதி இல்ல. இந்த ஷால கழட்டி வச்சுட்டு வேணா உள்ள போங்க" அப்படின்னு அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து ஷால கழட்டி ஓரமா வச்சுட்டு தான், உள்ள அந்த பொண்ணுங்கள அனுப்பியிருக்காங்க. இப்ப இந்த ஒரு சம்பவம் தான் தமிழகத்துல பெரிய பரபரப்ப ஏற்படுத்தியிருக்கு. இப்ப இந்த விஷயத்துக்கு நெறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. "ஏன்பா துப்பட்டாவ கழட்டி வச்சுட்டு தான் உள்ள போணும்னு சொல்றீங்களே, இது என்னப்பா நியாயம்? கருப்பு கலர் துப்பட்டா போட்டு போனா என்ன? ஏன் இந்த மாரிலாம் நடந்துக்கிறீங்க? இதே நீங்க எப்படிலாம் கேள்வி எழுப்புறீங்க? நீட் எக்ஸாம் எழுத போம்போது துப்பட்டாவ கழட்டி வச்சுட்டு தான் உள்ள போணும்னு சொல்லும்போது, இந்த ஒரு விஷயத்துக்கு எதிரா எப்படிலாம் கொந்தளிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்களும் அதே மாரி ஒரு விஷயத்த தானே பண்றீங்க. கருப்பு கலர் துப்பட்டாவ போட்டுட்டு அந்த ஃபங்ஷனுக்கு போறனால என்ன பிரச்சனை? எதுக்கு துப்பட்டா கழட்ட சொன்னீங்க? நீங்க பண்ணது பெரிய தவறு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்கு நெறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இதுக்கு போலீஸார் என்ன விளக்கம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, தெரியாம இந்த விஷயம் நடந்துருச்சு. இனிமேல் இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்காது அப்படின்னு, இதுக்கு விளக்கம் குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் மிகப்பெரிய கண்டனத்த பதிவு பண்ணியிருக்காரு. அவர் ட்விட்டர்ல அந்த பிளாக் கலர் ஷால கழட்டி வச்சுட்டு அந்த பெண்கள் உள்ள போயிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப திமுக அரசுக்கு பயங்கரமா பயம் வந்துருச்சு. இந்த ஒரு பயத்தினால தான் என்ன செய்றதுன்னே தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்பிக்கை இல்லாத அரசா தான் திமுக அரசு இருக்கு அப்படின்னு, இது மாரி ஒரு கண்டனத்த பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல தமிழக அரசு பண்ண தவறு அப்படின்னு நெறைய பேரு தமிழக அரச பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்த மாரி ஒரு சம்பவத்த பண்றீங்களே, இதே நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது வேற ஏதாவது ஒரு கட்சி இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா, நீங்க சும்மா விடுவீங்களா? இத எதிர்த்து எப்படிலாம் போராட்டம் பண்ணுவீங்க? ஒரு பொண்ணுங்க சால் போடுறதுக்கு உரிமை இல்லையா? கருப்பு கலர் சால் போட்டு போனா என்ன தப்பு? இது ஜனநாயக நாடு தானான்னு எவ்வளோ தூரம் கொந்தளிப்பீங்க. ஆனா நீங்க ஆட்சியில இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது தப்பு இல்லையா? இந்த ஒரு விஷயத்த நீங்க எதுக்கு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாதா? ஆல்ரெடி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் சம்பந்தமா நெறைய கட்சிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி போராட்டங்களுக்கே நீங்க அனுமதி குடுக்காம வந்திருக்கீங்க. இப்படி இருக்கும்போது கேசுவலா ஒரு ஃபங்ஷனுக்கு பிளாக் கலர் ஷால் போட்டு பெண்கள் வந்தோனே, நீங்க எப்படி பிளாக் கலர் ஷால் போட்டு வரலாம்? இந்த மாரி நீங்க பிளாக் கலர் ஷால் போட்டு வந்தா, தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாரி ஆயிரும். அதனால பிளாக் கலர் ஷால் போடாம தான் இந்த ஃபங்ஷனுக்கு வரணும்னு, அந்த ஷால கழட்டி வச்சுட்டு வர சொல்லியிருக்கீங்க. நீங்க பண்றதெல்லாம் நியாயமா? ஏன் தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல எது பண்ணாலும் குத்தம், போராட்டம் பண்ணாலும் குத்தம், போராடினாலும் குத்தம்னு எல்லாத்துக்குமே அனுமதி குடுக்காம தான் மறுத்துட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப இந்த ஒரு விஷயம் சம்மந்தமா பயம் எல்லாத்துக்குமே இப்படி எதிர்ப்புகள பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே! நீங்க பண்றது நியாயமா? அப்படின்னு, இது மாரி தமிழக அரச பார்த்து கேள்விகள எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் தாங்க தமிழக அரசியல்ல பெரிய பேசு பொருளா மாறியிருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.